கஸ்டமரோட ஃபீட்பேக் வந்து ரொம்பவே முக்கியம். அது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். உங்களோட பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு கஸ்டமர்களோட ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக முக்கியம். நம்மளோட அன்புமகள் சுயசக்தியில் 10 Day 10 பிஸ்னஸ் ஐடியாஸில் 9th டிப்ஸ் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்கறத மட்டும் நம்ம ஹாப்பியாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனால் நெகட்டிவாக வந்து கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க, ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க அப்படின்னா உடனே நம்ம வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுவோம். ஒன்று அதை ரிமூவ் பண்ணிடுவோம், இல்லைனா அவங்களுக்கு வந்து திருப்பி ரிப்ளை பண்ண மாட்டோம். ஆனால் நெகட்டிவாக கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க தான் நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளோட பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு மெயினாக வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கவங்க அவங்க தான். ஏன்னா நம்மளோட குறைகள் வந்து அவங்க வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறாங்கல்ல, அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நாளடைவில் பார்க்கும்போது நம்மளோட பிஸ்னஸ் வந்து டாப்பில் போயிடும். ஏன்னா நமக்கு அதுக்கப்புறம் மற்றவங்க குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ அதனால நெகட்டிவ் கமெண்ட்ஸ் யார் கொடுக்குறாங்களோ அதையும் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேர் பண்ணி பாருங்கள். அந்த தப்பு எல்லாமே சரி பண்ணுங்கள். உங்களோட பிஸ்னஸ் வந்து டாப்பில் போகும். இதே மாதிரி டிப்ஸ் வந்து தெரிஞ்சுக்க நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.